ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாரம்பரியமான அரிசி பணியாரம். அதிரசம் மாதிரியான பாரம்பரிய டிஷ் கூட கடைகளில் ஈஸியாக கிடைக்குது. பணியாரத்தில் கூட குழிப்பணியாரம் கிடைக்குது. ஆனால் இந்த மாதிரி டைரக்டாக கடாயில் ஊற்றி செய்கிற பாரம்பரியமான அரிசி பணியாரம் கடைகளில் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்க. பணியாரம்லாம் நமக்கு வருமா அப்படின்ற தயக்கத்தில் வீட்லேயும் நிறையா பேர் செய்கிறதில்ல. அப்படிப்பட்ட தயக்கமே வேண்டாங்க. நம்ம அம்மா பாட்டி எல்லாம் செஞ்ச அதே கைப்பக்குவத்துல எப்படி அரிசி பணியாரம் செய்யறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பணியாரம் செய்யறதுக்கு ஒரு ஆளாக்கு பச்சரிசி எடுத்து நான் இதோ ஊற வச்சிருக்கேன். அரை மணி நேரம் ஊறினா போதுங்க அரிசி. நான் ஊற வச்சு கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு. இதோ பாருங்க, அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்ப நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கோம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்க, இதுதான் பதம். நல்லா மாவு நைஸா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு பேலன்ஸ் இருக்க அரிசியும் இதே மாதிரி நல்லா சாஃப்டா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைக்கிற வேலை முடிஞ்சதுங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்து மாவு அரைச்ச அதே மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மாவு கூடவே அரைச்ச வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம போட்ட சர்க்கரை உடனே கரையாதுங்க, மேலே டாட் டாட்டா தான் தெரியும். இந்த மாவை அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிரும். மாவும் நல்லா ஊறி இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் பணியாரம் செஞ்சாதான் அது கடாயில ஒட்டாம வரும். இப்ப நம்ம கிட்ட மாவு ரெடியா இருக்கு. கடாயில எண்ணெயை ஊத்தி பணியாரம் செய்யறதுக்கு நம்ம ரெடி ஆகலாம். சின்ன கரண்டியா பார்த்து எடுத்துக்கோங்க. அதுல கரெக்டா ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில இப்படி ஊத்திட்டா போதும். ஸ்டவ் சிம்லே இருக்கட்டும். மாவை ஊற்றின உடனே நீங்கள் எதுவும் ரியாக்ட் பண்ண வேண்டாம். பணியாரம் வெந்து நல்லா பூரி மாதிரி பொவ்வி மேலே வரும். இதோ வந்துருச்சு பாருங்க. இப்படி பணியாரம் நல்லா பொவ்வி வந்ததுக்கு அப்புறமும் கூட லைட்டா பணியாரம் அடியில ஒட்டிட்டு தாங்க இருக்கும். அதை உடனே எடுத்து விட வேண்டாம். நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்து விட்டீங்கன்னா அது உடனே ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் பணியாரத்தை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, நல்லா பந்து மாதிரி புசு புசுன்னு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியாரத்தை ஒன்னொன்னா தான் ஊற்றி எடுக்க முடியுங்க. ஆனால் ஊற வைக்கிற டைம் எல்லாம் மைனஸ் பண்ணிட்டு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பணியாரம் செய்யறதுக்கான குக்கிங் டைம் வெறும் 15 நிமிஷம் தாங்க. கடையில் வாங்கி கொடுக்குற குழிப்பணியாரத்தை சாப்பிடாத பசங்க கூட பால் மாதிரி இருக்கிற இந்த வெள்ளை பணியாரத்தை கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் வழிபாட்டில் இந்த பணியாரத்தை செஞ்சு படைக்கிறது ஒரு முக்கியமான சடங்காக இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ இந்த பணியாரத்தை செய்ய தெரியாம நிறைய பேர் அந்த பாரம்பரியத்தை விட்டுட்டாங்க. இந்த ரெசிபியை பார்த்துட்டீங்கல்ல, இனிமேல் பணியாரத்தையும் விட்டுறாதீங்க, நம்ம பாரம்பரியத்தையும் விட்டுறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பணியாரத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ்டர் ஆஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.